உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இப்போ இன்னைக்கு 2வது கட்ட விசாரணை. அவர் வந்து முன்னாடி நாளே போயிட்டாரு. ஏன் முன்னாடி நாளே போனாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஏன் போனாருன்னு? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையா? அமித்ஷாவை பார்க்க. அப்படி அது தெரியாதா? அந்த ஹோட்டலுக்கு அமித்ஷா முன்னாடி நாளே வந்துட்டாரு. யாருக்கும் தெரியாம வேற கெட்டப்ல வந்து மேல வந்துட்டாரு. அந்த ரூம்ல போய் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் இங்க இருந்து சந்தான பாரதியா இருக்க போகுது இது தெரியல, இருக்கலாம். அந்த மாதிரி கெட்டப்ல கூட போயிருப்பாரு. சந்தான பாரதி கெட்டப்ல கூட போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? சந்தான பாரதி அங்க யாருக்கும் தெரியாதுல்ல, டெல்லியில. அதனால வந்து அங்க கெட்டப்ல போனதுனால விஜய் அங்க போயிட்டாரு. முன்னாடி நாள் நைட்டே உட்காந்து எல்லாம் பேசிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்துருங்க. ஆபீஸ்க்கு உள்ள கூட வரல. உள்ள கால் எடுத்து வச்சாரு. உடனே ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளிட்டான். ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பிடிச்சி உள்ள போ அப்படின்னு சொல்லி தள்ளனோன்னு காயம் இல்ல நின்னுட்டாரு. ஒரு மாதிரி தடுமாறி ஒரு மாதிரி நின்னுட்டாரு. ஆனா இந்தியா லைன்ஸ் வரீங்களா அப்படின்னு போயிட்டோன்னா வரம்பா அப்படின்னு இருக்காரு. இப்படி பண்ண வந்திருப்பாரு போல. அது பாதியிலே அந்த கட் ஆயிடுச்சு. இப்படியே முடிஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு அது அப்படி தெரிஞ்சிருக்காரு. இப்படி பண்ண வந்தாரு. உங்களுக்கு ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுங்க, ஹார்ட் அப்படி வராது இல்ல. அது வந்து குழந்தைகளுக்கு அந்த மாதிரி யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கு காட்டுறது இல்ல. இப்படின்றது இப்படி காட்டினா கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அது அப்படி காட்டக்கூடாது. அதனால தான் அவர் வந்து பாதி இப்படி காட்டினாரு. மிடிய போற நேரத்தில் இப்படி வந்துச்சு. அது யாரும் கவனிக்கல. அதுக்கு மேல அங்க கேமரா வந்து போக முடியல. இங்க இருந்து இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட நேரடி தொடர்புல இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, போன் ஆன் பண்ணி அங்க வச்சிட்டு இருக்காரு. இல்ல, இவங்க எழுதி கொடுத்த கேள்விதான் அவங்க கரெக்டா கேட்கறாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இருக்கு. அதுவும் இருக்கு. அதுல என்ன கேள்விகள் என்ன பதில்கள், நம்ம கொடுத்த கேள்வி அவங்க கரெக்டா கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி சார்ஜ் ஷீட்ல விஜய் பேர் வருதா. இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை. அரிப்பியா சொரிஞ்சுக்கிற என் அரிப்பை நான் சொரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அரிப்பை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் விஷயங்கள் உள்ள நடந்ததையா நீங்க சொல்றது இருக்கு இல்லையா. இது வந்து ரொம்ப அதீதமாக போயிட்டு இருக்கு. மக்களை வந்து மூளை செலவை செய்யணும். விஜய் வந்து ஒரு பிம்பத்தை உண்டாக்கணும். இவர் வந்து இவர் குற்றவாளின்ற ஒரு பிம்பத்தை உண்டாக்கணுன்ற ஒரு முயற்சியை வந்து ஊடகம் மேற்கொள்ளுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் அவருக்கு மேலே மேலே வந்து ஒரு பலம் தானே தவிர பலவீனம் ஆகாது. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தற்போது அரசியல் நிகழ்வை பற்றி விவாதிக்க வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. காலையிலேருந்து லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆமாம். இன்னைக்கு 2வது கட்டமாக விஜய் அவர்களுக்கு வந்து இந்த கரூர் கூட்ட நெரிசலோட சிபிஐ விசாரணை வந்து தொடங்குச்சு. காலையில் தொடங்குனதுலேருந்து பிரேக்கிங் குற்றப்பத்திரிகையில் ஒரு பேர் வந்துருமா, அந்த கேஸ் ஷீட்டில் வந்து பேர் எடுக்கணும், கிடுக்குப்பிடி கேள்விகள் வந்து மாட்டிக்கொண்ட விஜய். இந்த மாதிரி வந்து அது நம்மளுக்கே நல்லாவே தெரியும் அது என்ன அஜெண்டாவில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத. முதல்ல இதை பற்றி விவாதிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் நியூஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் வந்தார் இல்லையா சிபிஐ விசாரணைக்கு. அப்போவே இது வந்து இதே தான் நடந்துச்சு. வந்தார் காலையில் 10:45 மணிக்கு வந்தார். 11 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் வந்து சேர்ந்தார். பிறகு வந்து அவர்கிட்ட வந்து பல கட்ட விசாரணைகள் நடந்தது. ஒரு தனி அறையில் வைக்கப்பட்டிருந்தார். அப்புறம் அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன. 100 கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த 100 கேள்விகள் அவரிடம் வந்து ஆம் இல்லை என்ற பதில் வாங்கப்பட்டது. டிக் போட்டு கொடுத்தார். எல்லா கேள்விகளுக்கும் அவர் வந்து பதில் கொடுத்தார். பல சிரமமான கேள்விகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவரிடம் கண்ணை காட்டினார். அப்படி இப்படின்னு என்னென்னலாம் நமக்கு தோணுச்சோ அது எல்லாமே வந்து அதில் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து லீவ் கேட்டார். எங்களுக்கு பொங்கல் லீவ் வேணும், பொங்கல் செலிப்ரேஷன், அதனால எங்களுக்கு லீவ் வேணும்னு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு 2வது கட்ட விசாரணை. அவர் வந்து முன்னாடி நாளே போயிட்டாரு. ஏன் முன்னாடி நாளே போனாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஏன் போனாருன்னு? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையா? அமித்ஷாவை பார்க்க. அப்படி அது தெரியாதா? அந்த ஹோட்டலுக்கு அமித்ஷா முன்னாடி நாளே வந்துட்டாரு. யாருக்கும் தெரியாம வேற கெட்டப்ல வந்து மேல வந்துட்டாரு. அந்த ரூம்ல போய் இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் இங்க இருந்து சந்தான பாரதியா இருக்க போகுது தெரியல, இருக்கலாம். அந்த மாதிரி கெட்டப்ல கூட போயிருப்பாரு. சந்தான பாரதி கெட்டப்ல கூட போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? சந்தான பாரதி அங்க யாருக்கும் தெரியாதுல்ல, டெல்லியில. அதனால வந்து அந்த கெட்டப்ல போனதுனால விஜய் அங்க போயிட்டாரு. முன்னாடி நாள் நைட்டே உட்காந்து எல்லாம் பேசிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்துருங்க, எல்லாம் இது பண்ணிட்டாங்க. பேசி முடிச்சு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் வந்து ப்ரௌன் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு, போன தடவை பிளாக் போட்டார் இல்லையா, அதனால இந்த தடவை பிளாக் போடாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பிளாக் போடுறது வந்து பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னோன்னே, அப்படியே அப்போ நான் ப்ரௌன் ஷர்ட் போட்டு போறேன்னு சொல்லி காலையில ப்ரௌன் ஷர்ட் போட்டு சிபிஐ ஆஃபீஸ்க்கு வந்தாரு. ஆபீஸ்க்கு உள்ள கூட வரல. உள்ள கால் எடுத்து வச்சாரு. உடனே ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளிட்டான். ஒரு
போலீஸ் ஆஃபீஸர் வந்து பிடிச்சி உள்ள போ அப்படின்னு சொல்லி தள்ளோன்னே காயம் இடம்படல. இல்லை நின்றுட்டாரு. ஒரு மாதிரி தடுமாறி ஒரு மாதிரி நின்றுட்டாரு. நின்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னு ஹூ ஆர் யூ, நான் தான் போன தடவை சொன்னேன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னேன். உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சேன். கூச்சண்டி அப்படின்னாங்களா, அங்கேருந்து ஒரு தெலுங்குக்காரர் போல, ஓகே, ஹிந்தியில் சொல்லாமல் கூச்சண்டி அப்படின்னோடனே அப்படியே உட்காந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அதுக்கு மறுபடியும் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு பாதியிலே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து மீதி இருக்கிற 50 கொஸ்டின், அன்னைக்கு 100 கொஸ்டின், இன்னைக்கு ஒரு 50-55 கொஸ்டின் இதெல்லாம் எடுத்துக்கு என்ன ஆம் இல்லை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கேட்டிருக்காங்க. கரூரில் இந்த மாதிரி நடந்துச்சே. சில கேள்விக்கெல்லாம் பதில் தெரியலையா, கொஞ்சம் திக்குமுக்காயிட்டாராம் அவர். ஆமாம், அவர் படிக்காமல் போயிட்டு இருப்பாரு. 10th புக்கு படிக்காமல் போயிட்டு இருப்பாரு, அதனால பதில் தெரியும். அப்புறம் எது டிக் பண்ணுன்னு தெரியும், டாஸ் எல்லாம் வேற போட்டு பார்த்துட்டு பூவா தலையா அப்படின்னு போட்டு பார்த்து இங்கி பிங்கி பாங்கி ஓ இதுலயே போட்டு அவரே ஒரு இது பண்ணியிருக்காரு. ஓகே இதுவாக தான் இருக்கும். ஆம் இல்லை பதில் இல்லைன்னு ஒன்று இருக்கும். பதில் இல்லை தான் நிறையா வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் வந்து போனீங்க, ஏன் கரூரில் இல்லை, சம்பவம் நடந்தப்போ உங்களுக்கு தெரியும்ல, அங்கே மேலே நின்றுட்டு இருந்தப்போ தண்ணி தூக்கி போட்டப்போ உங்களுக்கு வந்து தெரியலையா, அவ்வளோ சம்பவம் தண்ணியெல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறம் ஏன் வந்து பேசுனீங்க அப்படின்னு என்னெல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்கன்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 4.5 மணி நேரமோ 5 மணி நேரமோ ரொம்ப நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம். அந்த அடிக்கடி அந்த ஒரு வார்த்தை விஜய் ஒற்றை வார்த்தையில் குறியாக ஒற்றை வார்த்தை ஒற்றை வார்த்தை ஒற்றை வார்த்தை, அது என்ன ஒற்றை வார்த்தை எனக்கு புரியல. டிவிக்கே யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா டிவிக்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறதா செய்தி ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் வந்து இந்த கரூர் சம்பவம் பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதிலே வந்து கூறலை. கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்டுட்டேன். டக்குன்னு அவர் பதில் சொல்கிற போகும்போது டக்குன்னு எதையோ குறவழியை பிடிச்ச மாதிரி கிடுக்கிப்பிடி கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியை கேட்கும்போது காலை பிடிச்சி திருக்கியிருக்காங்க. அப்படி அடுக்கடுக்கா சாப்பாடு கூட அனுப்பல. சாப்பாடு இந்த தடவை இல்லை, போன தடவையாக சாப்பிட போறீங்களான்னு கேட்டாங்களா, இந்த தடவை சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்த தகவல் தான், நம்ம எதுவும் சொல்லலை. எல்லாமே அங்க இருக்கக்கூடிய முடிச்சுட்டு இப்போ போகும்போது சிரிச்சுட்டே கை காட்டிட்டு போனாரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கோ ஓ அமித்ஷாட்ட பேசிட்டீங்க. இல்ல அமித்ஷா கிட்ட பேசுனது ஒரு பக்கம், சிபிஐ ஆஃபீஸரே சொன்னாங்க இறங்கி போகும்போது நீங்க சிரிச்சுட்டு தான் போகணும், இறங்கி போறீங்க, இறங்கி அங்கெல்லாம் நிற்பாங்க, சிரிச்ச மேனிக்கே கை காட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்கிரிப்டட். இது வந்து பிஜேபியோட ஃபுல் ஸ்கிரிப்டட். என்ன கேள்வி, என்ன பதில், என்ன இது, என்ன ஷர்ட் போட்டு வரணும், எத்தனை மணிக்கு வரணும், முன்னாடி நாள் வரணும் அப்படின்றது எல்லாம் காலையில அதுவும் சொல்லிதான் இருந்துச்சாங்க. இப்படி போகும்போது இப்படி என்ன சிம்பிள் இது, ஹார்ட், இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லவ் யாரு, அமித்ஷாக்கு, பிஜேபிக்கு, என்டிஏக்கு இப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா என்டிஏ லைன்ஸ் வரீங்களா அப்படின்னு போயிட்டோன்னா வரம்பா அப்படின்னு இருக்காரு. இப்படி பண்ண வந்திருப்பாரு போல, அது பாதியிலே அந்த கட் ஆயிடுச்சு, இப்படியே முடிஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு அது அப்படி தெரிஞ்சிருக்காரு. இப்படி பண்ண வந்தாரு. உங்களுக்கு ஹார்ட்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டுங்க, ஹார்ட் அப்படி வராது இல்ல, அது வந்து குழந்தைகளுக்கு அந்த மாதிரி யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கு காட்டுறது இல்ல, இப்படின்றது இப்படி காட்டினா கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அது அப்படி காட்டக்கூடாது. அதனாலதான் அவர் வந்து பாதி இப்படி காட்டினாரு. மிடிய போற நேரத்துல இப்படி வந்துச்சு, அது யாரும் கவனிக்கல. அதுக்கு மேல அங்க கேமரா வந்து போக முடியல. ஸோ இதுதான் அங்க இருந்து இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களோட நேரடி தொடர்புல இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, போன் ஆன் பண்ணி அங்க வச்சிட்டு இருக்காரு. போனை ஆன் பண்ணி கால் போட்டு இங்க வச்சிட்டு இருக்காரு. என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதற்கான பதில் உடனே ஸ்பாட்லயே வந்து இல்ல, இவங்க எழுதி கொடுத்த கேள்விதான் அவங்க கரெக்டா கேட்கறாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இருக்கு, அதுவும் இருக்கு. அதுல என்ன கேள்விகள், என்ன பதில்கள், நம்ம கொடுத்த கேள்வி அவங்க கரெக்டா கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி சார்ஜ் ஷீட்ல விஜய் பேர் வருதா, இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை. அரிப்பியா சொரிஞ்சுக்கிற, என் அரிப்பை நான் சொரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அரிப்பை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான். இவ்வளவுதான். இதுதான் இப்ப நான் பண்ண இல்லையா, இதுதான் நடந்துச்சு, வேற எதுவும் நடக்கல. காலையில இருந்து நான் போன தடவையே நம்ம சொன்னோம், சிபிஐ விசாரணைன்றது அங்க நடக்கக்கூடிய, டெல்லியில நடக்கக்கூடிய விஷயம். அது சிபிஐல அலுவலகத்துக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து என்னமோ அங்கே பக்கத்துலேயே இருந்து பார்த்தா மாதிரி ஒவ்வொரு கேள்வி பதிலும் வந்தா மாதிரி, அதாவது ஓரளவுக்கு ஒரு சோர்சஸ் இருக்கலாம், சின்னதாக சோர்சஸ் இருக்கலாம், இது கேட்டிருக்கலாம், இது கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு 1-2 விஷயங்கள் வரலாம். ஒட்டுமொத்தமாக காலையிலேருந்து சார்ஜ் ஷீட்டில் ஒரு பேர் வரப்போகுது, அவர் வந்து கைது செய்யப்படலாம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலாம்,
அந்த மாதிரி ஆகிடுச்சு. கரூர் விஷயத்துல ஏன் இப்படி நீங்க பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. விட்டா விஜய் இப்படி உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்ல அந்த டேபிள்ல படத்துலலாம் பார்ப்போம்ல, டேபிள் மேல உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து சிங்கம் படத்துல வர மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஏன்டா அந்த பூவை பிச்சு போட்ட அப்படின்னு சூர்யா கேட்கற மாதிரி இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்களுடைய கற்பனைகளை எல்லாத்தையும் வந்து கற்பனைகளை கேள்விகளோட வச்சுக்கலாம். இந்த மாதிரி போனீங்களே, மேல இருந்து பார்த்துருக்கீங்களா, என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி இருக்கான்ற அந்த ஒரு பேசிக்கான நம்ம கேள்விகளாம் அதுக்கு ஏன் அங்க நடந்தது உனக்கு தெரியாதா, நீ தான் மேல இருந்து பாத்தியில்ல, அப்புறம் இதுக்கு தண்ணி கேன தூக்கி போட்ட, அப்போ உனக்கு தெரியாதா, நீ ஏன் நிறுத்தலன்னு இவங்களே துணை கேள்விகள் வச்சு. இதுதான் இது ஒரு சேனல்ல வந்திருந்தா உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க ஓகே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா, ஏதோ சோர்ஸ் இருக்குப்பான்லாம். ஒரே இது விஷயத்த ஒட்டுமொத்த சேனலும் சொல்லுது. குற்றப்பத்திரிகை தாக்கல்ல விஜயின் பெயர், சரி இந்த சேனல் எப்படி போறான், இவன் அதே தான் போறான், அப்ப அவன் அதே தான் போடுறான். உடனே கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான காரணம் வந்து நீங்க ஏன் போனீங்க, இல்ல நான் போலீஸோட வழிகாட்டுதல் படி தான் போனேன். சரி உடனே எல்லாரும் அதேதான் போலீஸ் மேல ஒட்டுமொத்த ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்த இதையும் ட்விஸ்ட் பண்ணி விஜய் என்னடான்னு கேட்டா காவல்துறை மேல எல்லா பழியும் சொல்லிட்டாரு. காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு வழங்கலன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்தது இதே மாதிரி அடுத்த சம்பவம். ஸோ விசாரணை நிறைவுக்கு அடுத்த கட்ட சம்மன் கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கல. இல்லை இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கே சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை அதுக்கு பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம், 2ஆம் கட்ட இதோட விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதுவும் இல்லை, சம்மன்லாம் எதுவும் கொடுக்கல, முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்த கட்டத்தை வந்து பிப்ரவரியில் 2nd அல்லது 3rd வீக்கில் வந்து இதற்கான நிறைவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ சைன் போட்டு வந்திருப்பார், என்டிஏ அலைன்ஸில் நான் வந்து சேர்ந்துக்கிறேன், ஜோசப் விஜய் ஆகிய நான் என்டிஏவில் வந்து சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுப்பா, நீ போப்பா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் அமித்ஷாவை தான் மீட் பண்ணிட்டார்ல, முன்னாடி நாள் நைட்டே அமித்ஷாவை மீட் பண்ணிட்டாரு. ஸோ ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ இதுக்கப்புறம் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் அவர் பாட்டுக்கு அவர் வந்து இருக்கலாம், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம். பிப்ரவரி 2ஆம் வாரம் உள்ள 3ஆம் வாரத்தில் வந்து அவர் வந்து வந்துருக்கார். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள், அதாவது நம்ம செய்தி ஊடகங்கள் செய்திகள் வந்து எப்பவுமே போடுறது தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதெல்லாம் இப்போ நமக்கு பழகிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனால் என்ன விஷயம் போடுறீங்கன்றது ஒரே மாதிரி நியூஸ், ஒரே விஷயத்தை எல்லாரும் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி தான் செக்டாரா எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே நியூஸ், அது அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் அடிச்ச மாதிரி. உங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல, இப்போ ஏதோ ஒன்று நடக்குது, இவங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ் பாஸ் பண்றாங்க, அதை தான் இவங்க வந்து போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட வந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடந்திருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு விஜய் தான் விஷயம், இதுதான் சிபிஐ தான் விஷயம், சிபிஐ தூக்கில் ஏற்றிட்டாங்களா, கைது மேடையில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்களா, சிபிஐ விசாரணை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே சிபிஐக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க, விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்ததே தவிர வேற எதுவும் நடக்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து விஜய் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணட்டும், அவருக்கு கைது பண்ணட்டும், என்ன வேணா நடக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் விஷயங்கள் உள்ள நடந்ததையா நீங்கள் சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப அதீதமாக போயிட்டு இருக்கு. மக்களை வந்து மூளை செலவை செய்யணும், விஜய் வந்து ஒரு பிம்பத்தை உண்டாக்கணும், இவர் வந்து இவர் குற்றவாளின்ற ஒரு பிம்பத்தை உண்டாக்கணுன்ற ஒரு முயற்சியை வந்து ஊடகம் மேற்கொள்ளுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் அவருக்கு மேலே மேலே வந்து ஒரு பலம் தானே தவிர பலவீனம் ஆகாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 2016 ஜெயலலிதா மறுபடியும் சிஎம் ஆனாங்க. அதுக்கு நிறைய கூட்டணி ஒரு காரணங்கள் அதெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும் அவங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போறாங்க. 2014 ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போறாங்க. உள்ள போனதுனால என்ன ஆயிருக்கணும், அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கணும், இல்ல அந்த ஆட்சி வந்து கெட்ட பேரா இருக்கணும். 2016 அவங்க படு மோசமான தோல்வியை தழுவி இருக்கணும். இது எதுவுமே நடக்கல. அதற்கு மாறா என்ன நடந்துச்சுன்னா 2014 வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க மேல ஒரு அனுதாபம் வருது. அதுக்கு காரணமும் அப்போ பிஜேபின்னு சொன்னாங்க. கர்நாடகாவில் எங்கள் அம்மா தண்ணி கொண்டு வந்ததுனால தான் இவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, காவிரி தாய் இப்படின்னு சொன்னதுன்னு பயங்கரமானது. நிறைய போராட்டங்கள் எல்லாமே நடந்துச்சு, இது மாதிரி சிறையில் வச்சாங்கன்னு சொல்லி போராட்டம் நடந்துச்சு. அப்போ அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு அனுதாபம் தான் இருந்துச்சு. மறுபடியும் அவங்க சிறையிலேருந்து வரும்போது அவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு நடந்துச்சு. கட்சிக்காரர்கள் ஒரு பக்கம் ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க, மண் சோறு சாப்பிட்றோம், மொட்டை அடிக்கிறோம், அழகு குத்துறோன்னு போனாங்க. மற்றபடி பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அனுதாபம் தான். ஒரு பொம்பளையை போட்டு இப்படி பண்றாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் வெறுப்பு, அந்த அம்மா மேல வந்து பெரிய கடுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ 2016 சரி அனுதாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓட்டு போடணும்ல, ஆனா ஓட்டும் போட்டாங்க. 130 தொகுதி கிட்ட அவங்க வந்து தனியா நின்று மெஜாரிட்டி, இத்தனைக்கு கூட்டணி கிடையாது, தனியா தான் நின்று வந்து ஜெயிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு கூட்டணின்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒரு டீம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் அன்புமணி தனியா நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் திமுக அவங்க கூட்டணியோட தனியா நிக்கிறாங்க. அப்ப ஜெயிச்சிருக்கணும் இல்லையா, அவங்க திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் மக்களுக்குள்ள கூட்டணியாவது
மக்கள் நல கூட்டணியாவது எதிர்க்கட்சியாவது வந்திருக்கும், அதுவும் வரல. இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அனுதாபன்றது ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிறது அப்படின்னும் போது அனுதாபம் மேல மேல அதிகமாகும். இப்போ விஜயை வந்து போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. இன்னைக்கு காலையில இருந்து விஜய்க்கு வந்த விளம்பரம் வேற யாருக்கும் வராத விளம்பரம். அது எந்த வகையிலான இருக்கட்டும். ஆனா தமிழ் மக்களுக்கு அவங்களுக்கு எப்படி தோணும், இந்த பையனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்களே இப்போ அப்படின்ற ஒரு பெண்கள் பார்க்குற பெண்களுக்கு ஐயோ இந்த அடி அடிக்கிறானுங்களே போட்டு அப்படின்னு. இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஆட்கள் என்னெல்லாம் பண்றாங்க, இணையத்துல என்னெல்லாம் பண்றாங்கன்றது அது ஒரு குரூப் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. விஜய் நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, பேசினா தப்பு, எந்த கலர் சட்டை போட்டு போனா தப்பு, என்ன போஸ்ட் போடுறாரோ அது தப்பு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தனை அடிக்க 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 அவன் வளர்ந்துக்கிட்டே தானே இருப்பான். எந்த பப்ளிசிட்டியாக இருந்தாலும் அது நல்ல பப்ளிசிட்டி தான். அது கெட்டதோ நல்லதோ ஆல்வேஸ் பப்ளிசிட்டி தானே. உங்களுக்கு அது கிடைக்குது இல்லை. இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, விஜய் முடக்கணும்னு நினைக்கிறாங்க, பிஜேபி முடக்கணும்னு நினைக்குது, எங்க நடக்குது? முடக்கிறதுக்கு பதிலாக வளர்ந்துகிட்டு இருக்கு. விஜயோட அந்த இது வந்து கரிஷ்மா வந்து பெருசாயிட்டே போகுது. ஸோ நீங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அடிக்கவும் செய்கிறீங்க. ஆனால் அடிக்கிறதுலேருந்து வரக்கூடிய அந்த சத்தம்ன்றது இதுவா இல்லை, விஜய்க்கு ஆதரவாக தான் மாறுது. இப்போ நிறைய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து பேசுறது இல்லை, விஜய் அவருக்கே பேச மாட்டேங்கிறாரு, ஜனநாயகன் படத்துக்காக அவரே பேச மாட்டேங்கிறாரு, அரசியல்வாதியாக இருந்தால் இந்நேரத்துக்கு விஜய் வந்து இதை பிஜேபி பக்கம் திருப்பி இருப்பாருன்னு. இன்னும் டைம் இருக்கு, இன்னும் இதுவும் நடக்கலை. இப்போதான் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவங்க வந்து அதை வேற மாதிரி மாற்றலாம், இல்லை மாற்றாமலும் போகலாம். அது அவங்களோட பார்ட்டியோட உள் விவகாரம், அது எப்படி மாத்துறாங்க மாத்தாம போறாங்கன்றது. ஆனா நீங்க அடிக்கிறது அவரை அழிக்கிறது கிடையாது, அவரை வளர்க்கறதுக்கான வேலையை தான் இந்த பிஜேபி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதையே தான் திமுகவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு வந்து எப்படி போகுதுன்றது தெரியும். இதோட விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ஓவரால் சிபிஐ விசாரணையிலே நிர்மல்குமாரோட பிரஸ் மீட் தான். இப்போ அப்படின்ற மாதிரி பேர் சொல்லுங்க. என்ன நீங்க தப்பா சொல்றீங்க, நாங்க போடவே இல்லை, நான் உன்னை கேட்கவே இல்லை, நீ ஏன் வந்து என்கிட்ட அவர் அந்த சேனல் பேரை சொல்லிட்டாராம், நாங்க அப்படி சொல்லவே இல்லை, நீங்க தவறான வார்த்தைகளை விடுறீங்க. ஏன் நீங்க இந்த நியூஸை போடல, இந்த நியூஸை போடல, மற்ற நியூஸ்ல நீங்க தப்பா சொன்னதே இல்லையா? எவ்வளவு நியூஸை நீங்க தப்பா நியூஸ்லாம் நீங்க வந்து போட்டிருக்கீங்க, எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது டெய்லி விவாதமே உங்களுக்கு அது மட்டும் தானே. சாயந்தரம் விவாதம் ஆனாலே எல்லா 4 பேரை கூப்பிட்டு வச்சு என்ன விவாதம் பண்றீங்க? அவங்களுக்குன்னு அதாவது தாவேக்கு ஆதரவாளர்களை கூப்பிட மாட்டாங்க, தாவேக்கால மாநில செய்தி தொடர்பாளர்கள்லாம் இருக்காங்களா அவங்கள கூப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்ச தாவேக்கு ஆதரவாளராக கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக அடிக்கிறது யாரையாவது இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஆட்களை உட்கார வச்சு அடிக்க வேண்டியது. மதிக்கவே இல்லை சிடிஆர் கொஞ்சம் கூட. திரும்ப கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க சொன்னது தவறான தகவல், அப்படி எதுவுமே நடக்கல, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றது அது இதுன்னு எதுவுமே நடக்கல, விசாரணை நேரம் முடிஞ்சிருச்சு, மேலும் தேவைப்பட்டா கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் வரப்போகிறோம். அதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும், இது ஏதோ நடந்திருக்குது, தப்பாக நடந்திருக்குது அப்படின்னு. அட்லீஸ்ட் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளால அது ஓரளவுக்கு, நமக்கு ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு தெரியும்ல அவங்க சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோன்றாங்க. விஜய் வந்து பார்த்தா இறங்கி நின்று கை காட்டிட்டு கேஷுவலாக போறாரு. அதுவும் சொல்லிட்டாங்களே, இப்போ அவர் நடிகர்ப்பா. இப்பதான் தெரியுமா? இப்பதான் தெரியுமா? அவர் உடனே அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே மாத்திடுவாரு. அது கேமரா இந்த சைடு திரும்பும் போது இங்கிட்ட திரும்பினா அவர் அழுவாரு. அந்த அழுக எல்லாமே அவருக்கு உடனே வந்துடும். ஏன்னா அவர் பிறவில இருந்து நடிச்சிருக்காருன்றதுனால அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பிறவில இருந்தே நடிச்சு. ஆமா, இந்த பிறவி நடிகர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர் அப்பையிலேருந்து நடிக்கிறாருல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா. நம்மளோட மீடியா எப்படி இருக்குன்றது இதுக்கு உதாரணம். தொடர்ந்து இந்த பத்தின நியூஸ் இது இன்னையோட முடியாது, இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு இப்ப நகரும். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, நம்ம ஒரு விஷயம் ஒத்துக்கணும். தாவேகா கடந்த 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் நடந்தது தான் வந்து மாநாடு, அந்த இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட இது எதுவுமே பிரசன்ஸ் எதுவுமே களத்துல கிடையாது. அவங்களுடைய எதிர்ப்பு குரல்னு பெரிய அளவுக்கு எந்த விஷயத்துலையும் பெருசா வந்து இல்லை. ஆனாலும் விஜய் பத்தின நியூஸ் மட்டும்தான் பெரிய அளவுக்கு வந்து நியூஸாவே இருக்கு. சிபிஐக்கு போனா நியூஸ், வந்தா நியூஸ், இன்னைக்கு போறத நியூஸ் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, பத்திரிகையாளர் ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க, மாறிடுச்சு, எப்படி அதிமுக அறிவிச்சிடுச்சோ இனிமே வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான், அதர்ஸ் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும்,
ஒரு வேலையும் கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு. அப்படியெல்லாம் இந்த தடவை களம் இருக்க வாய்ப்பே கிடையாது. திமுக வெர்சஸ் அதிமுக இருக்க தான் செய்யும். ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பப்ளிசிட்டியும் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவும் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆதரவு தளம் பெருசாக இருக்கிறதுனால இந்த தடவை வெறும் சாதாரணமாக இந்த 2 கட்சிகளும் கடந்து போயிட முடியாது. இப்போ இந்த விசாரணை எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விசாரணை இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கட்டமாக அவங்களோட வேலை என்ன? கட்சி பணிகளை பார்க்கறது தான். இப்போ நாளைக்கு அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து ஏதோ ஒரு தேர்தல் இதுக்காக வந்து மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. ஸோ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பாருங்க. அது எப்படி அதுக்குள்ள தான் வியூக வகுப்பாளர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு போறாங்க. வியூக வகுப்பாளர் ஆனந்த, அங்க இருக்கிற செக்யூரிட்டியை, அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன், சும்மா கை காட்ட வந்தவன், இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம். சிபிஐ விசாரணை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனாலும் அந்த பார்ட்டி இயங்கும். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தூக்கிட்டு போயிட்டா எதுவுமே தெரியாதா, வாய் பேசவே முடியாதா, யாராலையுமே எதுவும் பண்ண முடியாதா? இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சும்மா அவங்களோட இதுக்காக வந்து சொல்றது தான். அந்த அவரு சொன்னதா அடுத்து கைதுன்னு சொன்னி இவரு சொன்னாரு. அவரா ஜான் ஆரோக்கியசாமி கைது, அவரே ஆஞ்சியோகிராம் பண்ணி போயிருக்காரு. அவரு எங்க போய் கைதை பார்த்தாரு? சரி விடுங்க, நல்லா இருந்துட்டு போறாரு, நல்லபடியா முன்னேறி தேறி வரட்டும், வந்து பேசட்டும், அரசியல் அப்படின்னு அப்புறம் வந்து பேசட்டும். இதுதான் விஷயம். ஸோ அவங்களோட அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை இதுக்கப்புறம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்னு சில தகவல்கள் வருது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி பார்ப்போம் என்ன நடக்குது. ஆனால் ஒரு ப்ரெஷர்லேருந்து ரிலீஃப் ஆயிட்டாங்க. அதாவது இனி நம்ம சிபிஐ விசாரணைக்குன்னு ஒன்றும் இல்லாமல் திருப்பி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நம்ம கட்சியோட பணிகளை வந்து தொடங்குறதுக்கு இப்போ கொஞ்சம் ஜனநாயகன் அந்த ஒரு பிரச்சனை அது நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த கோர்ட்டில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்ட்டு தெரிஞ்சிடும். இந்த ஜனநாயகன்ற பிரச்சனையை ஒதுக்கி வச்சா இனி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷாக வந்து நம்ம கட்சி பணியை வந்து வாய்ப்புகள் இருக்கு, பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ ஒரு தேக்க நிலை தாவேக்கால இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 18 பேசினது, அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் இல்லை, பெரிய கட்சியோட பணிகள் எதுவும் இல்லை, எதை பற்றின கருத்தும் இல்லை. அவங்களுடைய ஜனநாயகன் படத்துக்காக இருக்கட்டும், இப்போ சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், மற்ற எந்த பிரச்சனைகளுமே அவங்களோட வாய்ஸ் எதுவுமே இல்லை. அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் கூட பெருசாக அதை பற்றி பேசுறது இல்லை அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் எல்லாரையுமே நோட் பண்ணுங்கள், யாருமே அதை பற்றி சிபிஐ பற்றியும் பேசலை, மற்ற ஜனநாயகன் பற்றியும் பேசல, எதை பற்றியுமே அவங்க வந்து பேசுறது இல்லை. ஸோ நம்ம அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அந்த கட்டுப்பாடுக்குள்ளே தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டாங்கன்னா, அவங்க அடுத்து இதெல்லாம் பேசணும், இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் பேச ஆரம்பிங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பட் ஆனால் இந்த 1 வீக்கில், இந்த வர வீக்கில் ஏதோ சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 பெரும் ஆளுங்கட்சிகளை வந்து சமாளிக்கணும்னா உங்களுடைய மௌனம் மட்டுமே பத்தாது, நீங்கள் அமைதியாக இருக்கிறது மட்டும் பத்தாது, கட்சி வேலைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தான் வந்து எடுத்துகிட்டு போகும். ஏன்னா உங்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் சோர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால. அடுத்து எதை பற்றி பேசணும், எதை வந்து பேசாமல் இருக்கீங்கன்றது பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு விஜய் அவர்கள் அடுத்தடுத்த மாநாடுகள் மீட்டிங்னு நடக்க ஆரம்பித்தார்னா அப்போ பார்ட்டி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், களமும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டஃப் ஃபைட் இருக்குது, அது வந்து நல்லாவே தெரியுது நமக்கு. சும்மா இவங்க சொல்கிற மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுகவோட முடிஞ்சு போயிடாது. இது ஒரு பெரிய தலைவலி தான். விஜய் அவர்கள் வந்து இவங்க 2 கட்சிக்குமே பெரிய தலைவலியாக இருப்பாருன்றதை உறுதியாக சொல்லலாம் நம்ம. கார்த்திக், நம்ம அடுத்த ஒரு நேர்காணலில் இதை பற்றி விவாதிக்கலாம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.